மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயண். வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. இப்போ இருக்கிற நம்ம நியூஸ் என்ன பத்தி பார்க்க போறோம்னா, தட் இஸ் த ட்ரேட் ரூமர் ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா மேல ஏன் இவ்வளோ ட்ரேட் ரூமர் இருக்கு? ப்ளஸ் அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ மவுஸ் இருக்கு மெயினா நான் சொல்ல போறேன். பட் ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஆரா மெயினா சொல்றாங்க. ஆரா இன் த சென்ஸ் ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இன் கரண்ட் இயரா. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ கபில் தேவ்னா இப்போ ஹர்திக் பாண்டியா மெயினாக அந்த மாதிரி ஹைப் மெயினாக கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ஹர்திக் பாண்டியா பெருசாக ஃபார்மில் இல்லைன்னு மெயினாக சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் கண்ணா பின்னா சுற்றுறாரு, அவுட் ஆகிறாரு. இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கும்போதே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் மெயினாக பண்ணியிருந்தாங்க. சோர்சஸ் மெயினாக சொல்கிறாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து எம்ஐ விட்டு மெயினாக வரப்போகிறதா வந்து ஃபஸ்ட்டு மெயினாக சோர்ஸ் மெயினாக வதந்தி பரவி இருந்தது. அதே தாண்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி ஊறப்பட்ட டீம்ஸ் வந்து மெயினாக வந்து அவருக்கு ட்ரேட் ஆஃபர்ஸ் மெயினாக வச்சிருந்தாங்க. அதே சில டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேகேஆர் வந்து ஆல் கேஷ் டீல் மெயினாக போகலான்னு பார்த்தாங்க. அப்போ வந்து எம்ஐ டீம் மெயினாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்எஸ்டியில் வந்து அதே ட்ரேட் ஆஃபர்ஸ் வச்சிருந்தாங்க, டிசி ட்ரேட் ஆஃபர்ஸ் வச்சிருந்தாங்க. ஊறப்பட்ட ட்ரேட் ஆஃபர்ஸ் அண்ட் ரூமர்ஸ் மெயினாக அதிகமாக பரவி இருந்தது. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே நெகோஷியேட் பண்ணியிருக்கும்போது திடீர்னு சிஎஸ்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சிவம் துபை மெயினாக தரோம், அதே தாண்டி ஆல் கேஷ் டீலாக முடிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஆல் கேஷ் டீல் முடிக்கலான்னு பார்த்துருந்தாங்க. அப்போவும் நெகோஷியேட் பண்ணியிருந்தாங்க. சிவம் துபை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா க்ரோஸ் மெயினாக கொடுக்குறோம்னாங்க. அப்போவும் ட்ரேட் ஆஃப் நெகோஷியேட் பண்ணியிருந்தாங்க. எம்ஐ ஆக்சுவலி வந்து என்ன டிமாண்ட் வச்சிருந்தாங்கன்னா, லைக் ஆயுஷ் மத்திரி மெயினாக நீங்கள் கொடுங்க, அப்போ கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரேட் முடிச்சுக்கலாம் பார்த்தாங்க. அப்போ வந்து சிஎஸ்கே வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி டிவால் பிராவிஸ் ப்ளஸ் சிவம் துபை மெயினாக கொடுங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 10 crores மெயினாக கொடுங்க, அப்போ வேணால் நாங்கள் இந்த ட்ரேட் முடிச்சுக்கலாம்னு பார்த்தாங்க. சிஎஸ்கே இதே வந்து எனக்கு தெரிஞ்சு 50-50 மெயினாக சொல்கிறாங்க. அண்ட் இதையும் தாண்டி சில சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவம் துபை ப்ளஸ் கலீல் அகமத் ப்ளஸ் அன்ஷுல் கம்போஜ் இது 3 பிளேயர்ஸு கொடுத்துட்டு நாங்கள் ஹர்திக் பாண்டியா மெயினாக வாங்கிக்கிறோம் மெயினாக சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 50-50 சான்சஸ் மெயினாக வந்து ரூமர்ஸ் வருதுன்னே வச்சுப்போங்க. பட் இருந்தாலுமே லேட்டஸ்ட் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஐ டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரேட் நாங்கள் மெயினாக இன்வால்வ் ஆகல, நான் இந்த ட்ரேட் பற்றி நாங்கள் மெயினாக பேசலன்னு மெயினாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கும் லைட்டாக மேபி சிங்கார் மாதிரி என் ஃபீல் அது. அண்ட் இதே தாண்டி சஞ்சு சாம்சனுக்கு இதே மாதிரி தான் சொன்னாங்க. பட் சிஎஸ்கேக்கு மெயினாக விட்டார். ஹர்திக் பாண்டியாவுக்கு மெயினாக இதே மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிஎஸ்கே வந்துடுவாங்க மெயினாக வந்து நிறைய பேர் வந்து ஹைப் மெயினாக வந்து கலப்புறாங்க. பட் இருந்தாலுமே நான் சொல்லிக்கிற ஒன்றே ஒரு தான், அஃபிஷியல் நியூஸ் வரைக்கும் தயவு செஞ்சு ரூமர்ஸ் மெயினாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக தாண்டி எங்கே போய் முடிய போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா, கூட இருக்கிற பெல் ஐகானை டங் தட்டிங்க. அதே மாதிரி இந்த ரூமர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.